one last video for தளபதி. ஸோ நாளைக்கு 4ஆம் தேதி மே ரிசல்ட் வரப்போகுது, எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. இன்றைக்கி தேதி 3 நைட்டு 11:50 ஒரு லாஸ்ட் வீடியோ தளபதிக்காக. அவர் நாளைக்கு வெற்றி பெறாரு இல்லை வெற்றி பெறலை இதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் அவரோட லைஃப் வந்து பல பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பெருசாக வந்துடுவீங்க, இதெல்லாம் ஒரு லைஃப், இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனா அப்படின்னு சொல்லி வந்துடுவீங்க. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை. அப்படி உங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து போயிருங்க. இதெல்லாம் வந்து உண்மையாக மனசார ஆமால இந்த மனுஷன் எப்படி வந்தான், எப்படிலாம் ஏறி வந்தான், அடுத்தது எப்படிலாம் அவமானத்தை சந்தித்தான், அதையும் தாண்டி எப்படி இன்னும் ஏறி வந்தான், கடைசியில் ரொம்ப வருஷமாக இருந்த இந்த கட்சிகளை பயம்புறுத்தி நடுங்க வைச்சான். அதுதான் நீங்கள் பாருங்கள். அவர் வந்து நடிக்க வரும்போது நிறைய அவமானங்கள்லாம் இருந்திருக்கும். அவர் முதல்ல நடிக்க கூட தெரிஞ்சிருக்காது, ஓகேங்களா? ஸோ அதெல்லாத்தையும் அவர் கற்றுக்கிட்டு வந்தார். வரும்போது அவரை ரொம்ப அவமானப்படுத்துனாங்க. இது ஒரு சராசரி மனிதனாக இருந்தால் அந்த அவமானத்தை பார்த்துட்டோடனே போயிடுவாங்க. ஐயோ எனக்கு இந்த ஏரியாவே வேணாம், நான் வேறு ஏதாவது பார்த்திக்கிறேன், இந்த அவமானத்தெல்லாம் நான் தாங்க முடியாது அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அவருக்குள்ளார ஒரு விஷயத்தை வந்து வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையுமே தாண்டி நடிக்க வந்து நடித்து 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 தோல்விகளை தந்தாலும் அப்பையும் நடித்து 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 அந்த பிடிக்காத ஒரு ரசிகனை, அதாவது தளபதியை பிடிக்காத ஒரு ரசிகனை, இன்னும் விழாவிலே சொல்லலாம்னா எப்படின்னா, அவர் வரும்போது இதெல்லாம் ஒரு முகமாக நான் பார்க்கணுமா அப்படின்னு வந்து இருந்த ஒரு தருணம். அதுக்கப்புறம் ஓகே தான் ஏதோ நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பிடிக்காம நார்மலாக அந்த படத்தை பார்த்த ஒரு தருணம். அதுக்கப்புறம் தளபதி படம் பரவாயில்ல பார்க்கலாம், தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு இருந்த தருணம். அதுக்கப்புறம் தளபதி படம்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து தளபதியோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, மற்ற நடிகரோட ஃபேன்ஸும் தளபதி படம்னா மொதல் ஷோ கண்டிப்பாக போகணுன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தார்ல, அதுதான். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த உச்சத்து வரைக்கும் போய் இன்னும் அவர் யோசிச்சிருந்தா இன்னொரு 10 வருஷத்துக்கு அவர் கொங்கவ் பண்ணியிருக்கலாம். 10 வருஷத்துக்கு அவர் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஃபியூ மந்த்ஸ் வந்து அவர் வந்து அனுபவித்த அந்த கஷ்டங்கள் இருக்குல்ல, அது எதுவுமே வந்து அவர் நினச்சிருந்தாருன்னா அது எல்லாத்தையும் அவர் பட்டிருக்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அந்த படம் வந்து அவரோட படம் நல்லாவே இல்லாமல் இருந்தாலுமே அது வந்து வெற்றியை கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு அவர் நினச்சிருந்தா அவர் அப்படியே போயிருக்கலாம். ஆனால் உண்மையாக மனசார அவருக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏன்னா தோணும், இது கண்டிப்பாக தோணும். ஏன்னா அவரே யோசிக்காத அளவுக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ விஷயங்கள் செஞ்சாங்க. ஸோ கண்டிப்பாக அது தோணும், என்னோட இப்படி செய்கிறாங்களே நம்மளை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்களே, என்ன தான் நம்ம திரும்பி உங்களுக்கு செய்கிறது அப்படின்னு கண்டிப்பாக தோணும். அது தோன்றதுனால தான் அவர் வந்து இந்த மாதிரி மக்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தாண்டி வருவேன். அது சும்மா வார்த்தைக்காக சொல்லலை, அவர் செஞ்சு காட்டினார். அந்த பிரச்சாரங்கள் எல்லாரும் பிரச்சாரம் செஞ்சாங்க தான், ஆனால் அவர் இறங்கி செய்கிறதுக்கும் மற்றவங்க பிரச்சாரம் செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அவர் வந்து அந்த வெயிலில் வந்து நின்று அப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த கருத்து போகிற அளவுக்கு நின்று ஒரு பிரச்சாரம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவர் செஞ்சார். அவருக்கு அவ்வளோ தடங்கள் வந்தது, அவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. ஏன் 41 பேர் இறந்ததுக்கே அவர் தான் காரணம்னு அவர் மேலே பழிய போட்டாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும், நாளைக்கு அந்த ரிசல்ட் வரும்போது எவெல்லாம் பழிய போட்டானோ அவன் மூஞ்சிலெல்லாம் கறி பூசுகிற அளவுக்கு அது நடக்கும். பட் அதையும் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ தடங்களையும் கொடுத்து அவர் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தாண்டி வந்து நின்னார்ல. நாளைக்கு ரிசல்ட் வரும்போது அவர் தாவேக்கா வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? அவருக்கு மட்டும் இல்லைங்க, சுற்றி உள்ள எல்லாமே அவருக்கு சப்போர்ட் பண்ண, அவர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, அவர் நாளைக்கு ஜெயிப்பாரா தோப்பாரான்னு தெரியாது. ஆனால்
அவர் மட்டும் ஜெயிச்சாருன்னா அவர் மட்டும் ஹாப்பியாக இருக்க மாட்டாருங்க, தமிழ்நாடே ஹாப்பியாக இருக்கும். அதுதான் உண்மை. இவ்வளோ நாள் இளைய தளபதி அப்புறம் தளபதி அப்படிலாம் கூப்பிட்டுக்கிட்டு இருந்த நம்ம நாளைக்கு ஆஃப்டர் ரிசல்ட் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி விஜய் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்குற நாளாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதுக்காக எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ப்ரே பண்ணிக்குவோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். வெற்றி நிச்சயம்.